மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து என்கிற நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் 2 வீடியோஸை நீங்க பார்க்கல அப்படின்னா ஐகான்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோஸ் இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு இந்த 3வது வேத பாடத்தை நீங்க கேட்கும்போது அது மிகவும் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எளிதாயிருக்கும். ஜெபத்தோடு கேளுங்க. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ வார்த்தை ஏன் 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஓரளவு விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். அதே போல தேவன் என்ற வார்த்தையும் 3 முறை தான் வருது. அப்ப என்னன்னா இதற்கும் ஒரே பதில்தான். ஆண்டவர் மாற்ற முடியாத ஒரு நோக்கத்தை, தமது நோக்கத்தை நமக்கு இதுல சொல்றார். சோ அததான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ சில காரியங்களை நான் உங்களுக்கு ஸ்லோவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. ரைட். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சரிங்களா? இப்போ இதுல முக்கியமா நாம் ஒரு செய்தியை இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அடுத்து 2வது வசனத்துல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இந்த தேவன் யாரு? பிதா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை பிதாவினிடத்தில் இருந்தது, அவர் ஆதியிலே பிதாவோடு இருந்தார். அப்ப வார்த்தையாய் இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனிடத்தில், தேவனோடு. கிரேக்க மொழியில தேவனிடத்தில், தேவனோடுன்ற வார்த்தைக்கு புரோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. PROS, புரோஸ். இதனுடைய அர்த்தம் என்னன்னா முகமுகமாக. தேவனிடத்தில், தேவனோடு அந்த வார்த்தை முகமுகமாக இருந்துச்சு. அந்த வார்த்தை எப்படியாக இருந்தது? தேவனாகவே இருந்தது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான காரியம். இப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் யார்? இதை நாம் சுருக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் என்ற வார்த்தை இந்த 2 வசனத்துல 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? இதை மனசுல வச்சுக்கோங்க. தேவன் சொன்னா எபிரேயத்துல ஏலோஹீம், ஏலோஹீம். இந்த ஏலோஹீம் என்ற வார்த்தை ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்குது. ஏலோஹீம் என்கிற எபிரேய பதம்
தேவனை புளூரலாக நமக்கு காமிக்கிறது. அதாவது நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக காமிக்கிறது. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்முடைய தேவன் தனியா இல்ல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா கிடையாது, தனியா இல்ல. அவரால தனியாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் உறவின் தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உறவின் தேவன் என்கிற ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னா எல்லா உறவுகளும் கட்டப்படும். எல்லா உறவுகளும் கட்டப்படும். அதனாலதான் அவர் உறவின் தேவன், உறவின் தேவன், உறவின் தேவன் என்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப என்னன்னா, இது மாற்றப்பட முடியாத ஒன்றாய் இருக்கிறது. அவர் உறவின் தேவன் என்பதை ஒரு நாளும் அவர் மாற்றவே மாட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எல்லாமே நிலை குலைந்து போயிருக்கலாம், எல்லாமே தலைகீழாக இருக்கலாம். ஆனா நிலை குலைந்து போயிருக்கிற, தலைகீழா இருக்கிற, சிதைந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை அவருடைய உறவுக்குள்ளாக கொண்டு வந்து சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு உறவின் தேவன் நல்ல தேவனாக அவர் இருக்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனை எப்படி பார்க்கிறீங்க? சில பேர் சொல்றாங்க பாருங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, கடவுள் ஒருத்தர் போதும், எனக்கு யாரும் வேண்டாம், நானும் ஏன் கடவுளும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேவனை சரியாய் புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் தனியா கிடையாது, அவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மூன்று ஆழ்த்துவங்கள்ல தனித்தனியாக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். மூணு பேருமே ஒரே தேவனாக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள், காணப்படுகிறார்கள். ஏனென்றால் உறவின் தேவன், அவர் உறவின் தேவன், உறவுகளை நேசிக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவின் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு? அன்புள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம பார்க்கிறோம் இல்லையா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப இந்த அன்பு எப்படி வந்துச்சு? மனுஷனை அவர் உண்டாக்கின பிறகா? மனுஷனை அவர் உண்டாக்குவதற்கு முன்பாகவே, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே அன்பு இருந்தது. எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரில் ஒருவர், ஒருவருக்குள் ஒருவர், ஒருவரை ஒருவர் சார்ந்து அன்புள்ளவராக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவராக காணப்பட்டாங்க. காரணம், அவர் உறவின் தேவனாய் இருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, பிதாவை குறித்துதான் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லும் போது சொல்றாரு, நானும் என் பிதாவும்
ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என் பிதா ஒரு நாளும் என்ன தனியா விட மாட்டாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல முக்கியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த தேவன் நமக்குள் வாழ்கிறார். உறவின் தேவனாக நமக்குள் வாழ்கிறார். எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19, 20 இந்த 2 வசனங்கள்ல நம்ம அழகா பார்க்கிறோம். இதுக்கு முந்தின வசனங்கள் நம்ம படிக்கணும். ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அதாவது நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஏன்னா நம்முடைய தேவன் உறவின் தேவன். அதனாலதான் நான் பிழைச்சிருக்கிறேங்கிறாரு. நான் எங்க பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த உறவுல தான் நான் பிழைச்சிருக்கிறேன், வாழ்றேன் அப்படிங்கிறாரு. இப்ப தேவனால உறவு இல்லாமல் வாழ முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் ஒரு நாளும் அவங்க பிரிஞ்சு வாழ மாட்டாங்க. சரிங்களா? இப்ப இந்த உறவுக்குள்ளதான் உங்களையும் என்னையும் அவரு கொண்டு வராரு. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எப்போ? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். அதே போல சீஷர்கள் மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருக்கும் பொழுது, 120 பேர் காத்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த நாட்களில் அவருடைய மனக்கண்கள் திறந்தது. பிதாவையும் குமாரனையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நிறைய நம்ம படிக்க போகிறோம். அதாவது தெளிவா சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். புரியுதுங்களா? யாருக்கு சொல்றாரு? சரி, முந்தின வசனங்களை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதாவது 22வது வசனத்துல, ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்னன்னு கேட்கிறாரு. உலகத்துக்கு நீ உம்மை வெளிப்படுத்தல, ஆனா எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறீரே. பிதாவினுடைய நோக்கம் அதுதான். நம்ம எல்லாரும் உலக ரட்சிக்கப்படணும், உலக ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது. ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. சரிங்களா? இந்த உலகம் ரட்சிக்கப்படணும்னா நம்மை ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்கு பயன்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் அவருடையவர்களுக்கு தம்மை யார் என்பதை சரியாய் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அதாவது உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், அதாவது என்னோடு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, என்னோடு கூட உறவில் இருந்தா, அவன் நான் சொல்றத கேட்டு, அதாவது என் வசனத்தை கை கொள்வான்.
நான் சொல்றதை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழுவான். அந்த வசனத்தினால் அவன் ஜீவன் அடைவான். அவனில் என் பிதா, என் அப்பா அன்பா இருப்பாரு. அடுத்து நாங்க அவனிடத்தில் வந்து அவனோடு வாழுவோம், வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றார். பிதாவை பார்க்கவே முடியாதுங்க, அவர் பட்சிக்கிற அக்கினிங்க. அதனாலதாங்க அவர் மேல இருக்கிறாரு, இயேசுவ பூமிக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. இயேசு என்னைக்கு பூமிக்கு வந்தாரோ அப்பவே பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் வந்துட்டாங்க. அதான் சத்தியம். அதுதான் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய உறவை தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். சரிங்களா? உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதோ இல்லையோ, உலகம் பிதாவை அறிந்து கொள்வதோ இல்லையோ, நீங்களும் நானும் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். சபை பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், குமாரனை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்காரு? உறவின் தேவனாக அவர் இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனோடு அவர் எப்படியா இருந்தாரா? முகமுகமாய் இருந்தாரா. யாருடைய பிரசனத்துல? ஆவியானவருடைய பிரசனத்துல அவர் முகமுகமாய் இருந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முகமுகமான உறவுக்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். இதுதான் அவருடைய ப்ரீ கிரியேஷன். அவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கமே என்னன்னா, நீங்களும் நானும் தேவனோடு கூட முகமுகமான உறவிலே இருப்பதற்காக தான் படைக்கப்பட்டோம். ஆனா என்ன நடந்துச்சு? பாவம் உலகத்தில் வந்தது, நாம் வஞ்சிக்கப்பட்டோம். தேவன் நம்மை துளைக்கவில்லை, நாம் துளைந்து போனோம். நாம் தேவனை விட்டு பாவத்தினால் பிரிக்கப்பட்டோம். ஆனா மாற்ற முடியாத ஒரு சிருஷ்டிப்பின் நோக்கம் இருக்குது. அதனாலதான் தேவன் என்ற வார்த்தை 3 முறை இந்த வசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாற்ற முடியாத சிருஷ்டிப்பின் நோக்கம் என்ன? மனிதன் தேவனோடு முகமுகமாய் இருக்க வேண்டும். இதுதான் மாற்ற முடியாத சிருஷ்டிப்பின் நோக்கம். நீங்களும் நானும் காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பி போனோம். திருத்துவ தேவன் இந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தை மீட்பின் நோக்கமாக மாற்றி இந்த பூமிக்கு வந்து தம்மையே கல்வாரி சிலுவையிலே பலியாய் தந்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். நாம் அடைய வேண்டிய மரணத்தை அவர் அடைந்தார், அடக்கமனப்பட்டார். 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வாழ்கிறார். சோ இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உறவின் தேவன் தான் சிருஷ்டிகராகவும் இருக்கிறார். அவரால் எல்லாம் படைக்கப்பட்டது. 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. 4வது வசனத்திலே அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இதுதான் அவருடைய ப்ரீ கிரியேஷன், சிருஷ்டிப்பின் நோக்கம். இது மாற்ற முடியாத நோக்கம். அதனாலதான் வார்த்தை என்கிற பதமும் தேவன் என்கிற பதமும் 3 முறையாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வேத பாடத்திலே இதனுடைய
இன்னும் ஆழமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஸோ இந்த சேனல்ல கொடுக்கப்படுகிற சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா, தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை நீங்க அட்டன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாயிலும் டவுட், உங்களுக்கு ஏதாயிலும் கேள்விகள் இருக்குமானால் கமெண்ட் பாக்ஸில் நீங்க கேள்வி கேளுங்க. அடுத்த வீடியோவில் அதற்கான பதில்களை, உங்களுடைய சந்தேகங்களுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அவருடைய அன்பை தியானித்து நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மாற்றப்பட முடியாத ஒரு உறவுக்காக எங்களை அழைத்தீரப்பா. எங்களை படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உறவுகளிலே ஆண்டவரே பல சதிகளை சத்துரு வைத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே முறியடித்து எங்களுக்குள்ளாக அந்த முகமுகமான உறவை நீர் புதுப்பித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே உறவுகளிலே உடைவுகள் காணப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலேயும் நீங்க ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்குறதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த வேத பாடத்திலே இன்னும் உம்மை குறித்து ஆழமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God be with you. Shalom. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அவருடைய கிருபை உங்களை ஆண்டு நடத்துவதாக. ஆமென்.